கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் குறித்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 48ஆம் அதிகாரம், அதில் 15ஆம் வசனம். ஏசாயா 48:15. நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். இன்றைய தினம் தேவனோட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் வழி வாய்க்கும். உங்கள் வழி எப்படி வழியா இருந்தாலும் சரி, அது வாய்க்கும். அதுக்காக தேவனுக்கு பிடித்தமில்லாத வழியில் போய் இது வாய்க்கும் எதிர்பார்த்தோம்னா அது நடக்காது. கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்கும்பொழுது நம்மளுடைய வழிகளை வாய்ப்பு பண்ணுகிற தேவன் இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழிய அழைப்பு. இந்த ஓய்வு நாள் அன்று தேவன் உங்களை சொல்கிற காரியம் என்னன்னா, உங்கள் வழிகளில் வாய்ப்பு பண்ணுவேன். எப்படி வாய்ப்பு பண்ணுவாரா? அந்த வழிகள் எப்படி வாய்க்க பண்ணுவாரா தேவன்? அந்த வசனம் எப்படி ஆரம்பித்து பாருங்களீங்க. நான் அவனை வரப்பண்ணினேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன்றார். அப்போ தேவன் தான் வரப்பண்ணியிருக்கிறார். தேவன் வரப்பண்ணார். எங்கே வரப்பண்ணாரு? பூமிக்கு வரப்பண்ணியிருக்கிறார். நம்ம எங்கே இருந்தோன்றெல்லாம் தெரியாது, ஆனால் உலக தோன்றதுக்கு முன்பாகவே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்றார். இது ஒரு ரொம்ப மிகப்பெரிய சப்ஜெக்ட். நான் அடிக்கடி இதை பற்றி தியானிப்பது உண்டு. ஆண்டவரே, அப்போ நாங்கள் எங்கே இருந்தோம்? உலக தோன்றதுக்கு முன்பாக உன்னை தெரிந்து கொண்டோம் அப்படின்னா எங்கே இருந்தோம் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி உண்டு. தேவன்டா அப்பப்போ கேட்டுக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு. அநேக காரியங்கள் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது வெளிப்படுத்தும் காலம் வரும். அது வெளிப்படுத்தும் போது இதை நான் உங்கள்கிட்ட கட்டாயம் சொல்லுவேன், அதை கட்டாயம் ஒட்டி அதை நான் வெளிப்படுத்துவேன். அப்போ தேவன் நம்மளை வரப்பண்ணி இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டு தேவன் நம்மளை வரப்பண்ணி இருக்கிறார். எதுக்கு? நம்ம வழிகளை செவிப்படுத்தி நம்ம வழிகளை வாய்க்கப்படுவதற்காக வரப்பண்ணி இருக்கிறார். இதுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் எப்படி பண்ணுங்க, நான் அவனை அழைத்தேன். உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன், உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன். பிறக்கிற எவனும் பிறப்பதற்கு முன்பாகவே பெயரிடப்பட்டிருக்கிறான். எல்லாம் வேதத்தை படிக்கிறோம். நம்ம இப்போ பிறப்பதற்கு முன்பாகவே நம்ம பேர் வச்சாச்சு. அப்போ அது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியமுள்ள சந்ததி. அப்போ நம்ம எதுக்குன்னா தேவனால் வாழ்ந்தோமா, தேவனோட இருந்தோமா? நம்ம இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதை கேட்டுக்கணும் தேவ பிள்ளைகளே. இதை ரொம்ப யோசித்து பார்த்தோம்னா, ரொம்ப தியானிச்சோம்னா நமக்கு மண்டை இதாயிடும். அது எப்படின்னு புரிந்து கொள்வது மிக கடினமான ஒரு காரியம். அதான் பாருங்களேன், நானே அதை சொன்னேன். என்ன சொன்னார்? நீ என்னுடையவன் சொன்னார். தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன்னாரு. தாயின் கற்பத்தில் வெளியே வரும்பொழுது 9 சாயலாக நான் விழுந்தேன் அப்படி தாவீது சொன்னது போல நானே அதை சொன்னேன். என்ன சொன்னார்? நீ என்னுடையவன் சொன்னார். எதுக்காக சொன்னார்? அவனை அழைத்து பேர் சொல்லி அழைத்தனால. நீ என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், எங்களை பேர் சொல்லி என்னை உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் அவர் தான் அதை சொன்னார். அவர் தான் எனக்கு பேர் வச்சிருக்கிறாரு. இது நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் என்னைய தேவன் தான் பேர் வச்சார். அதை நான் ரொம்ப விசுவாசிக்கிறவன். ஏன்னா அதை நடந்த எனக்கு பேரிடும்போது நடந்த காரியங்கள் எனக்கு தெரியும். தேவன் தான் அந்த பேர் வைத்திருக்கிறார். அப்போ நானே அதை சொன்னேன், நானே அதை சொன்னேன், நானே அவளை அழைத்தேன். அடுத்து பாருங்க, நான் அவனை வரப்பண்ணினேன். தேவன் வரப்பண்ணினதை உணர்ந்து கொண்டோமா? நம்ம தேவன் உலகத்துக்கு வரப்பண்ணினதை உணர்ந்து கொண்டோமா? அப்படி உணர்ந்து கொண்டு அழைப்பின் சத்தத்தை புரிந்து கொண்டு அழைப்பின் நோக்கத்தை தெரிந்து கொண்டு நிற்கும் பொழுது நம்ம வழி வாய்க்கும். வழி வாய்க்கும்னா என்ன? கர்த்தருக்காக நம்ம ஓடாதீங்க. அது பயங்கர ஒரு பக்காவான ஊழிய அழைப்புக்கான ஒரு வசனம். இந்த ஓய்வு நாள் என்று தேவனோட கேட்க ஆசைப்படுகிற காரியம் மட்டும்தான். என் சத்தத்தை கேட்டு நான் உன்னை வரப்பண்ணினதை உணர்ந்து நீ எனக்காக செய்வியா? எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிகளாக உன்னை கட்டளையிட்டேன் அப்படின்னாரு. அப்பேற்பட்ட ஒரு ஊழிய அழைப்பு. கற்பத்தில் உருவாகும் உன்னை அழைத்தேன், பேர் சொல்லி அழைத்தேன், நீ ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிகளாக கட்டளையிட்டேன்னு சொன்னார். அதே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். உங்கள் வழிகளை வாய்ப்பு பண்ணுவதற்காக, தேவனுக்காக உங்கள் வழிகள் ஓட செய்ய நடக்கப் போகிறது. தேவனுக்காக நீங்கள் ஓட போகிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தருக்காக ஓட போகிறீங்க. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அட்மிட் பண்ணுவதற்காக எங்கள் வழிகள் வாய்க்கும். உங்களுடைய வழிகள் எங்கள் வழிகளாக மாற்றியதற்காக நன்றியாக. உங்களுடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது எங்கள் வழிகள் வாய்க்கும் என்பது உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. நீரே இதை சொன்னீர், நானே அதை சொன்னேன் என்று சொன்னதற்காக நன்றியாக நாங்கள் உங்களுடையவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி நீர் அழைத்து அவர்களை தீர்க்கதரிசிகளாக, ஊழியக்காரராக, குணமளிக்கும் ஒருவர்களாக, அப்போஸ்தலராக, போதகர்களாக நீர் அவரை அழைத்ததற்காக நன்றியாக.
நீர் அழைத்த நோக்கத்தை புரிந்து கொண்டு சத்தத்தை தெரிந்து கொண்டு உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை அவர்கள் வாழப்போவதற்கு நன்றி ஆண்டவர்கள். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.